ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் வந்து என்னென்னா ஈஜிபுராவில் ஒரு பிக்கஸ்ட் விஷ்ணு டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ பார்க்க வந்துருக்கோம். என்னதுங்கக்கா டோக்கனா? இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவில் வந்து எப்படி கட்டணுங்கிற ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க.
இந்த சிலைக்கு பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலே இருக்குது, கீழே ஒரு கோவில் இருக்கும். ஓகேவா? இந்த கோவிலை பற்றி நான் தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதிகமாக எந்த விஷயமும் நான் சொல்லலை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை மட்டும்தான் நான் சொன்னேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஈஜிபுராவில் தான் இருக்கும். ஈஜிபுராவில் என்ன ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு டெம்பிள் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன டெம்பிள்னால் விஷ்ணு டெம்பிள். அது வந்து அந்த சிலை வந்து அவ்வளோ பெருசு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு எடுத்துகிட்டு வந்த ஒரே ஒரு கல், அந்த ஒரு கல்லில் செய்யப்பட்ட ஒரே ஒரு சிலை. அந்த சிலையோட மொத்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 டன் 450 டன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 450 டன் கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 டயர் கொண்ட ஒரு லாரி, அதில் வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. கிட்டத்தட்ட 2014 அந்த கல்லை செதுக்க ஆரம்பித்த அந்த கல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக, அந்த 4-5 வருஷமாக அதை வந்து செதுக்கி கிட்டத்தட்ட 2020 அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் 2020 2025 இங்கே கொண்டாந்து சிலையை வந்து நிற்க வச்சு 2025 மே இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நிறையா பேர் வராங்க இந்த இடத்துல. நான் இப்போ எங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள் வீடியோ. இதுதான் இந்த ஸ்டாச்சு. இது இந்த கீழ் கோயிலில் மேலே இருக்குது. இந்த சிலைக்கிட்ட வந்து நம்ம பார்க்கணுன்னா, தொட்டு கும்பிடணுன்னா 100 ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எதுக்காக அந்த 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா கோயிலோட பராமரிக்காக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக பேர் தமிழ்காரங்க தான் வராங்க. தமிழ் நிறையா பேர். நான் வந்து இப்போ கிட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகுது. தமிழ்காரங்க தான் நிறையா பேர் இருந்தாங்க பார்த்தேன். சாதாரணமாக யாரும் இந்த வழியில் போயிட முடியாது. இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. வர்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிலையை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வழியாக வந்து திரும்ப இந்த வழியாக போய் தான் இங்கே உள்ளார ஒரு சாமி இருக்குது, அந்த சாமியை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. ஓவராக பண்ணனா நீ அவ்வளோதான் போட்டு தள்ளுறேங்குது.